ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் வந்துட்டு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலைங்க. நான் இப்போது ஸ்டார்ட் பண்ணியே ஒரு 5 மந்த் ஆச்சு. அதுலேயும் நான் ஒரு 3 மந்த் மாதிரி எந்த ஒரு வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். ப்ரெக்னென்சி டைம்லேயே நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா நான் அப்போவே வீடியோஸ், ஃபோட்டோஸ் இந்த மாதிரி மெமரபுளாக நான் நிறைய விஷயம் எடுத்திருப்பேங்க. பட் எனக்கு அப்போ இல்லை. பாப்பா பிறந்து ஒரு 5 மந்த் 7 மந்த் இருக்கும்போது தாங்க எனக்கு இந்த ஐடியாவே. இனிமேல் பாப்பா வளர்கிற வரைக்கும் நம்மளால் ஒர்க்குக்கெல்லாம் எதுவும் போக முடியாது. சரி, நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தாங்க நான் ஆரம்பித்தேன். அதனால் என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு மந்த்லி 6 இல்லை 7 இந்த டேயில் தாங்க எனக்கு பீரியட்ஸ் வரும். ஆனால் எனக்கு வந்துட்டு செப்டம்பர் டேட் ஆகவே இல்லை. செப்டம்பரில் அதுக்கு முன்னாடி மாதமே எனக்கு டேட் ஆகலை. எனக்கு ஒரு 40 டேஸ் கிட்ட தள்ளி போச்சு. அதை நான் ஒரு அக்காட்ட ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி டேட் வந்து தள்ளி போகுதுக்கா அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாளே நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மந்த் செப்டம்பர் மாதம் எனக்கு 6th வந்து பீரியட் ஆகணும். பட் எனக்கு ஆகலை. கொஞ்சம் டேட் தள்ளியே போச்சு. 40 டேஸ் ஆச்சு. ஆனாலும் நான் வந்து டக்குன்னு செக் பண்ணலை. யார்கிட்டையும் ஷேரும் பண்ணிக்கல. நான் எனக்குள்ளே பர்சனலாகவே வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட்ட கூட நான் சொல்லிக்கலை. அதுக்கப்புறம் சரி, இன்னும் ஒரு 5 டேஸ் கிட்ட தள்ளி போட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம், கார்டு வாங்கி செக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 45 டேஸ் ஆச்சு. மார்னிங் ஒரு 5 o'clock செக் பண்ணியிருப்பேங்க. எனக்கு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூக்கமே வரல. ஏன்னா நான் கிட் வாங்கி வச்சுட்டேன். எப்போடா மார்னிங் ஆகும், நம்ம எழுந்து செக் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே இருந்துட்டேன். அப்புறமா ஒரு மார்னிங் 5 o'clock ஆச்சு. நானும் செக் பண்ணி பார்த்தேன். டபுள் கோடு வந்துச்சு. செம்ம ஹாப்பியாக இருந்தேன். நான் என் ஹஸ்பண்ட்டை எழுப்பி காட்டினேன். அவங்களும் ரொம்ப 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 ஹாப்பி. அதுக்கப்புறம் என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு பிக் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருமா அப்படின்னேன். அவங்களும் பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. 1st மந்த், 2nd மந்த், 3rd மந்த், 4th மந்த்னு அப்படியே போயிடுச்சுங்க. அப்புறம் ஒரு 6th 7th மந்த் இருக்கும்போது தாங்க எனக்கு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. பனிக்கூட நீர் கம்மியாக இருக்குது அப்படின்னு எனக்கு திடீர்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ வந்துட்டு பேபியோட வெயிட்டு, ஹார்ட் பீட் லெவல் எல்லாமே கரெக்டாக தான் போச்சு. 3 ஸ்கேன் பண்ணோம். அந்த 3 ஸ்கேன்லேயுமே கரெக்டாக போச்சு. ஆனால் பனிக்கூட நீர் மட்டும் கம்மியாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பாருமா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பவுடர் எழுதி கொடுத்தாங்க. அதை தான் நான் டெய்லியும் மார்னிங் ஒரு தடவை, நைட்டு தூங்க போகிறப்போ ஒரு தடவை. அது வந்து எப்படி இருக்குன்னா, ஆரஞ்சு ஃப்ளேவரில் ரஸ்னா பாக்கெட்லாம் நீங்கள் குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். அது ஒரு பாக்கெட்டே 40 rupees ஆகும். அதை தான் டெய்லி குடிச்சிக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு அதை குடித்து எந்த ஒரு நல்ல ரிசல்ட்டுமே கிடைக்கல. அந்த எவ்வளோ பாயிண்ட் ஒரு 6 இருக்குன்னா அந்த 6 அப்படியே தான் இருந்துச்சு. என்னோடய ஏரியா நர்ஸ் வந்து சொன்னாங்க, இந்த முடக்கத்தான் கீரை அப்புறம் முருங்கைக்கீரை இது 2யும் தண்ணியில் நல்லா விட்டு அதோட தண்ணியை வந்து குடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் மந்த் செக்கப்புக்கு போகும்போது இந்த பனிக்கூட நீர் கம்மியாக இருக்குன்னா எனக்கு வீக்லி வந்து செக்கப் வர சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குது, அந்த லெவல் அதிகமாக தான் கம்மியாகுதா இல்லை அதே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காகவே என்னை வீக்லி ஈரோடு பெரிய ஜிஹெச்சுக்கு செக்கப் வர சொல்லுவாங்க. அந்த பவுட்ரு இது ட்ரை பண்ணப்போ எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த நேச்சுரலாக இந்த முடக்கத்தான் கீரை ப்ளஸ் வந்து முருங்கைக்கீரை இது 2யும் நல்லா தண்ணியில் 1 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தான் நான் கொஞ்ச நாள் குடிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுச்சுங்க. சீரியஸாக கடன்னு வந்து எனக்கு பனிக்கூட நீர் அளவு வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி ப்ளட் லெவலுமே எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 8.9 இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 டோஸ் போட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 12 பாயிண்ட் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாச்சு. அதுக்கப்புறமா ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமானதுக்கப்புறம் எனக்கு இந்த பிரச்சனை. இந்த மாதிரி இது இன்க்ரீஸ் ஆனால் அது கம்மியாகுது, அது இன்க்ரீஸ் ஆனால் இது கம்மியாகுது. இந்த மாதிரி என்னை வச்சு செஞ்சிருச்சுங்க அந்த ப்ளட் லெவலும் பனிக்கூட நீர் தண்ணி லெவலுமே. அப்புறமா 36 வீக்கில் வந்து எனக்கு பனிக்கூட நீர் வந்து திரும்பவும் எனக்கு கம்மி ஆயிடுச்சு. திரும்பவும் எனக்கு அந்த 6க்கே பழைய மாதிரி வந்துருச்சு. அப்படிங்கிறனால என்னை வந்துட்டு ஈரோடு பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு என்னை அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 வீக்ஸ் கிட்ட நான் அங்கேயே தான் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். சாப்பிட்றது, தூங்குறது, குளுக்கோஸ் ஏற்றுறது இதே வேலையாக. அப்பப்போ மார்னிங் என்னை செக்கப்புக்கெல்லாம் வர சொல்லுவாங்க. பாப்பா ஹார்ட் பீட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த பனிக்கூட நீர் மட்டும் அந்த குளுக்கோஸ் ஏற்ற எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. திரும்ப 12 லெவல் கிட்ட வந்துச்சு. பார்டர் தொட்டுட்டேன். ஓகே, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்ட்டு நானும் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறமும் திரும்பவும் இங்கே லாஸ்ட் மந்த் செக்கப் போனப்போ உங்களுக்கு வந்து ப்ளட் லெவல் வந்து குறைஞ்சிட்டு இது இன்க்ரீஸ்
அங்கே போய் பார்த்துட்டா பிளட் லெவல் ரொம்ப கம்மியாயிருச்சு, 9 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் போய் ஈரோடு ஜிஹெச்சில் இப்போவே அட்மிட் ஆகிக்கோங்க. அப்போ வந்துட்டு எனக்கு 38 வீக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி அட்மிட் ஆகிருந்து வீட்டுக்கு வந்துட்டேன், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் லாஸ்ட் மந்த் செக்கப் போகும்போது இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, கம்மியாயிருச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நானும் அங்கே போய் அங்கே திரும்பவும் ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டு எனக்கு லெவல் பாயிண்ட் கரெக்டாக இருக்குது. யாரும்மா உனக்கு சொன்னது கம்மியாக இருக்குது ப்ளட்டு அப்படின்னா அவங்கெல்லாம் கேட்குறாங்க. எனக்கு வந்து ஜூன் 12 தாங்க டியூ டேட்டு. நான் 39 வீக்கில் போய் செக்கப் பார்த்தனால ஜஸ்ட் இன்னும் 1 வீக் தான் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா இல்லை அட்மிட் ஆகிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நானும் 1 வீக் தானே இருக்குது அப்படின்னா அட்மிட் ஆகிக்கிட்டேங்க. அந்த 1 வீக்கில் வீட்டுக்கு போயிட்டு திடீர்னு பெயின் வந்துடுமோ, டக்குன்னு நம்ம இங்கே வர முடியாது, ஏன்னா 3/4 மணி நேரம் ட்ராவல் வர முடியாது அப்படிங்கிறனால தான் நான் அட்மிட் ஆனதே. ஆனால் எனக்கு ஒரு பெயினுமே வரலங்க. எனக்கு அந்த லெவல் 12 அந்த டேட் வர வரைக்குமே எனக்கு சுத்தமாக ஒரு சின்ன பெயின் கூட இல்லை. டியூப் வச்சு விட்டாங்க, அதுவும் 1/2 ஹவர்லேயே விழுந்துருச்சு. டியூப் வச்சும் கூட எனக்கு வலி வரல. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி டாக்டர் செக்கப் வந்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு பாப்பாவோட ஹார்ட் பீட்லாம் கம்மியாகி ஹையாகி கம்மியாகி ஹையாகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் எமர்ஜென்சியாக C-செக்ஷன் பண்ணியே ஆகணும், பாப்பா வெளியே எடுக்கணும், இல்லைன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டுரும், 10 மாதம் சுமந்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும்னு என்னென்னவோ சொல்லி பயமுறுத்தினால நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஹஸ்பண்டு சைன் பண்ணிட்டாரு, C-செக்ஷன் பண்ணுறதுக்கு சைன் பண்ணிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் என்னை நானே ஆறுதல் படுத்திக்கிட்டு நமக்கு பாப்பா கையில் நல்லா கிடச்சா போதும் அப்படின்ட்டு நானும் ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் போனாங்க. ஒரு 12:48 போல் பாப்பா பிறந்தாங்க. பாப்பா பிறந்ததும் அவள் அழுகிற சவுண்டு எனக்கு கேட்குது. எனக்கு மயக்க ஊசி போட்டாங்க தான், பட் எனக்கு எல்லாமே தெரியுது, அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியுது. நான் கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அதிசயம் நடக்கும்னு தெரியல, பட் எனக்கு நடந்திருக்கு. எனக்கும் என் பொண்ணுக்கும் ஒரே டேட் ஆஃப் பர்த் தாங்க. எனக்கு ஜூன் 12 பர்த்டே. அதே அன்னைக்கு தான் ஒரு ஆஃப்டர்நூன் 12:48க்கு என் பொண்ணு பிறந்தாங்க. பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். பாப்பா பிறந்தாச்சு, கொண்டு போய் என் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்தாச்சு. என் ஃபேமிலி, என் அம்மா, என் அக்கா எல்லாருமே பார்த்தாங்க. என் ஹஸ்பண்டோட தம்பியும் தான் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே பார்த்துட்டு திரும்ப என்னை ஆப்ரேஷன் தேட்டருக்குலேருந்து என்னோடய வார்டுக்கு வந்து என்னை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்போ தான் நான் பாப்பாவை பார்த்தேன். செம்ம க்யூட்டாக இருந்தா, ஏதோ ஜப்பான் குழந்த மாதிரி. நல்லா முடியெல்லாம் நிறையா அதிகமாக இருந்துச்சு, நல்லா வெள்ளையாக சூப்பராக இருந்தாங்க. பாப்பா வந்து 2.5 kgல பிறந்தாங்க. எனக்கு கேர்ள் பேபி. பாப்பா பிறந்தப்பவே என்கிட்ட கொண்டு வந்து காட்டினாங்க, பாயா கேர்ளான்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நானும் கேர்ள் பேபி அப்படின்னு நானும் சொன்னேன். பாப்பாவை பார்த்ததுமே எனக்கு இருந்த எல்லா வலியுமே மறந்து போச்சுங்க. நான் அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு, அதெல்லாம் என் பெட்டில் போட்டதுக்கப்புறமா எனக்கு தலைவலி தாங்கலைங்க. அந்த புடனின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து அந்த தலை ஃபுல்லாக வலிக்குது. அது ஏன் வலிக்குது, எதனால் வலிக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. என்னால் எந்திரிச்சு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண கூட சுத்தமாக முடியலை. அவ்வளோ ஒரு பெயின். எனக்கு ஸ்டிச்சிங் பெயின் கூட எனக்கு அவ்வளோவா தெரியலைங்க. ஆனால் எனக்கு இந்த தலைவலி வந்துச்சு பாருங்கள், என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு வலி. அப்படி ஒரு வலி, அப்படியே தலையிலேருந்து புடனி வரைக்கும் ஃபுல்லாக அப்படி ஒரு வலிங்க. என்னால் பாப்பாவுக்கு எந்திரிச்சு ஃபீட் பண்ண கூட முடியல. எனக்கு அதில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்ம பிள்ளைக்கு நம்மளால் ஃபீட் பண்ண கூட முடியலையே அப்படின்ற மாதிரி. C-செக்ஷனாக நார்மலாக 5 daysல டிஸ்சார்ஜ் கொடுத்துருவாங்க. பட் எனக்கு அந்த தலைவலினாலேயே நான் 9 days இருந்தேன் ஜிஹெச்லேயே. அந்த 9வது நாள் ஒரு மதியம் போல் தான் வீட்டுக்கே என்னை அனுப்புனாங்க. அப்போ தான் ஏதோ லைட்டாக கொஞ்சம் மீடியமாக குறைஞ்சிருந்துச்சி, அதனால் அனுப்புனாங்க. இல்லைன்னா இன்னமும் நான் ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்ததும் பாப்பாவுக்கு எல்லாம் அரத்தி எடுத்து சுற்றி போட்டு, அங்கே ட்ரைனிங் வர நர்ஸு பொண்ணுங்க எல்லாருமே பாப்பாவுக்கு தான் சண்டை. நான் தான் தூக்குவேன், நான் தான் கொஞ்சம்ன்ற மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபன்னியாக தான் இருக்கும். ஏன்னா பாப்பா வந்துட்டு சொல்லவே வேணாம், நிறைய முடி, நல்லா ஒரு பிங்க்காக அப்படியே உதட்டெலாம் அப்படியே ஆரஞ்சு கலரில் அல்வா மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. பாப்பா பிறக்கும்போது செம்ம க்யூட்டாக இருந்தா. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இதுதாங்க என்னோடய ஃபஸ்ட் விலாகு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.